நண்பர்களே, இன்று நான் உங்களுக்கு சொல்கிற கதை ஒரு சாதாரண கதை இல்லை. இது தெய்வீகமும் ஆன்மீகமும் கலந்த கந்த சஷ்டி வரலாறு. இந்த கதையை கேட்கும்போது உங்கள் மனசுக்குள்ளே ஒரு வலிமை எழும். ஏனென்றால் இந்த சஷ்டி விரதம் மனிதனின் தோல்வியை வெற்றியாக மாற்றும் சக்தி கொண்டது. ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு சூரபத்மன் என்ற அசுரன் உலகையே அச்சுறுத்தினான். அவனுடைய படைகள் வானுலகத்தையும் பூமியையும் கைப்பற்றின. தேவர்கள் மனிதர்கள் யாருக்கும் அமைதி இல்லை. அசுரனின் சக்திக்கு முன் யாரும் நின்று கொள்ள முடியவில்லை. தேவர்களும் முனிவர்களும் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து பார்வதி தேவியின் அருளை நாடினர். அந்த வேளையில் பார்வதி தேவி தன் தெய்வீக சக்தியை ஒருமுகப்படுத்தி அவளுடைய கண்களிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறி, அந்த தீப்பொறி பிரம்மாண்டமாக வளர்ந்து ஒரு தெய்வீக சக்தி உருவானது. அந்த தெய்வீக சக்திதான் 6 முகங்களுடன் 12 கண்களுடன் வேலுடன் தோன்றிய முருகன். தேவர்கள் எல்லோரும் அந்த காட்சியை பார்த்து சரவணபவா என்று முழக்கமிட்டனர். முருகனின் பிறப்பு நாளிலிருந்து 6ஆம் நாள் சஷ்டி எனப்படும். அந்த நாளில் முருகனை வழிபடினால் அனைத்து துன்பங்களும்